பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேர்தல் பணிகள் துவங்கி முழுவீச்சிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மகளிர் அணியின் சார்பாக எந்தவித முன்னெடுப்புகளை நாம் நடத்த வேண்டும், வரக்கூடிய தேர்தல் காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும், 234 தொகுதிகளிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு மகளிர் அணியினுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இன்று ஆலோசனை கூட்டம். தேசிய மகளிர் அணியின் சார்பில் 3 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா என்ற மாநிலத்திலிருந்தெல்லாம் தலா ஒருவரும், சமூக ஊடக பொறுப்பாளரும் சமூக ஊடக பயிற்சி கொடுப்பதற்காக இன்று வந்திருக்கிறார்கள். இன்று மாலை வரை இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், குறிப்பாக மகளிரை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கு எப்படி மகளிர் அணியின் சார்பாக போராட்டங்களை முன்னெடுப்பது, தேர்தல் காலத்தில் எப்படி மகளிர் வாக்காளர்களை பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக கூட்டணி மற்றும் மற்ற கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்காக பணி செய்ய வைப்பது என்று பல்வேறு ஆலோசனைகள், திட்டங்கள் இந்த கூட்டத்தில் மேற்கொள்ள இருக்கிறோம். ஏற்கனவே கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மாநில தேர்தல்களில் பணியாற்றிய அனுபவம், மகளிர் அணியின் சார்பாக நாங்கள் முன்னெடுத்த தேர்தல் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி, கேம்பெயினோட ஈவென்ட்ஸு, இந்த அனுபவங்கள் எல்லாமே தமிழகத்திற்கு கை கொடுக்கும் என நம்புகிறோம். எங்களை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தமிழகத்தினுடைய பெண்களுக்கு அவர்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு இவற்றையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தில் தங்களுடைய சொந்த காலில் தைரியமாக இருப்பதற்கு பிரதமர் மோடி அவர்களுடைய அத்தனை திட்டங்களையும் இங்கு நடைமுறையில் கொண்டு வருவதற்கு மகளிர் அணியின் சார்பில் செய்ய வேண்டிய பணிகளை குறித்தெல்லாம் இன்று ஆலோசிக்க இருக்கிறோம். பீகார் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், மத்திய பிரதேசம், சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் கூட அதிகமான பெண் வாக்காளர்கள் தேர்தல் பூத்துக்கு வந்திருக்காங்க. வாக்காளர்கள் அதிகமாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். எப்போதெல்லாம் அதிகமாக பெண் வாக்காளர்கள் பூத்துக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் பிரதமர் மோடி அவர்களுக்கான ஆதரவு, பாரதிய ஜனதா கட்சிக்கான வெற்றி என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பெண்களும் அரசியலை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், கல்வியறிவு பெற்றவர்கள். இங்கு கூட பெண் ஆளுமைகளுக்கு அதிகமான ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு தமிழகத்தினுடைய சூழல் இருக்கின்ற காரணத்தினால், எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவு சக்தியாக இருக்கிறார்களோ, அதுபோல முன்னாள் முதல்வர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய பல்வேறு பெண்கள் நலத்திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் மீண்டும் தொடர வேண்டும் என்றால் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமைந்தால்தான் அது நடைபெறும் என்கின்ற விஷயத்தை எல்லாம் பெண் வாக்காளர்களிடம் அதிகமாக நாங்கள் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். அன்று டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள், பெண்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசாங்கத்திலேயும் இன்னும் சீரும் சிறப்புமாக மெருகேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமர் மோடி அவர்கள் இன்று நாட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதுகாவலராக இருப்பது மட்டுமல்ல, அவர்களை முன்னேற்ற வேண்டும். வெறுமனே பெண்கள் முன்னேற்றம் மட்டுமல்ல, விமன் லெட் டெவலப்மெண்ட், பெண்கள் தலைமை தாங்குகின்ற முன்னேற்றம் இந்த நாட்டுக்கு அவசியம் என்பதை உணர்ந்திருக்கிறார். அதற்காக நூற்றுக்கணக்கான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஃபினான்சியல் இன்க்ளூஷன்ல முத்ரா யோஜனா, முத்ரா கடன் திட்டத்தில் அதிகமாக பயனாளிகள் இருப்பது தமிழகத்தில். அதிகமாக பயனாளிகளில் பெண்கள் பயனாளிகள் அதிகமாக இருப்பது தமிழகத்தில். இம்மாதிரியான பயனாளிகளை குறித்தான எங்களுடைய அவுட்ரீச் ப்ரோக்ராமும் ஏற்பாடு பண்ண இருக்கிறோம். அதனால் 23ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் மதுரைக்கு வருகின்ற பொழுது அதிகமான அளவிலே பெண்களை அந்த மாநாட்டில் பங்கேற்க வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம். இது இல்லாமல் பொலிட்டிக்கலா அந்தந்த மாவட்டத்திற்கு ஏற்ப, அந்தந்த தொகுதிக்கு ஏற்பவும் எங்கள் மகளிர் அணியின் செயல்பாடுகளை அதற்கேற்றவாறு அமைத்துக் கொள்வதற்கான திட்டமும் எங்களிடம் இருக்கிறது. தமிழ்நாடு வருகிறார், மதுரை வருகிறார். திருப்பூர் விஷயம் அதிக அளவில்
தமிழகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் தான் வந்து தலைவர்கள் வந்தாகணும். ஒன்று. ரெண்டாவது, பிரதமர் மோடி அவர்கள் கடந்த முறை வருகின்ற பொழுது கோவைக்கு வந்தார். அடுத்தது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறார். அதனால் மதுரை என்பது எங்களுக்கு அந்த தென் தமிழகத்தினுடைய கட்சியினுடைய எழுச்சிக்கும் கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் என நம்புகிறோம். திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் you cannot restrict that issue only with respect to the Madurai or the adjoining district. திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அதுவும் இப்போது பெஞ்சினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பை கூட மாநில அரசு அங்கு அமல்படுத்தவில்லை என்கின்ற அந்த எண்ணம், அந்த ஏமாற்றம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு இருக்கு. அதனால திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண்ல தீபம் ஏற்றுற அந்த உத்தரவை தமிழக அரசு வேண்டுமென்றே புறக்கணித்து இந்து மக்களை அவமதிக்கிறது, இந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறது அப்படிங்கிறத வெறும் திருப்பரங்குன்ற இஷ்யூவா நாங்கள் பார்க்கல. இது ஒட்டுமொத்தமாக இந்து மக்களுக்கு இந்த அரசாங்கம் மரியாதை கொடுக்கிறதா, இந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறதா அப்படிங்கிற இஷ்யூ. அதனால இது திருப்பரங்குன்றம் ஏதோ அந்த தொகுதி இல்லை மதுரை மாவட்டம் அப்படிங்கிறத தாண்டி இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே மனசுல ஒரு எண்ணம் வருது. ஏன் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால மாநிலத்தினுடைய முதல்வர் சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் ஓடி ஓடி வாழ்த்து சொல்றாரு, சிறுபான்மை விழாக்கள் எல்லாம் அவரே கலந்துக்கிறாரு முன்னின்று. ஆனால் இந்து மக்களுக்கான எந்த பண்டிகைக்கும் அவர் வாழ்த்து சொல்வதில்லை என்பது மட்டுமல்ல, இந்து மத பண்டிகைகளை கூட ஏதோ சர்வமத பண்டிகைகளை போல கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நேற்று கூட கோயம்புத்தூர்ல தான் கேட்டேன், சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க, அவங்க வந்து இஸ்லாமிய மக்கள் அவர்களோட பக்ரீத்தை கொண்டாடுறாங்க, ரம்ஜான் கொண்டாடுறாங்க. நிச்சயமாக அந்த பண்டிகைகளுக்கு எங்கள் பிரதமரே வாழ்த்து சொல்கிறார். கிறிஸ்துமஸுக்கு எங்களோட நம்ம பிரதமரே சர்ச்சுக்கு போறாரு. எந்த வேறுபாடும் கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை அத்தனை மதங்களும் சுதந்திரமாக அவர்கள் நம்பிக்கைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் வணங்க வேண்டும், அவர்கள் அதை போற்றி எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகை முழுக்க முழுக்க இந்துக்களுடைய பண்டிகை. அது எங்கேயாவது எந்த ஒரு நாட்டிலாவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சூரியனுக்கு பொங்கலிட்டு இல்லை வந்து நம்மளோட வழிபாட்டு முறைகள் படி எங்காவது நடந்திருக்கிறது எதுவும் இல்லை. நேற்று எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க, நாங்கள் எல்லா மதத்தையும் தமிழால் இணைக்கிறோன்னு. நாம் அத்தனை பேருமே தமிழால் இணைந்தவர்கள் தான். தமிழருடைய அடையாளம் என்பதும் தமிழருடைய நாகரீகம் என்பதும் பொங்கல். இந்த தமிழருடைய நாகரீகம், இந்த பண்பாடு, நம்மளோட கலாச்சாரம், பண்டிகைகள் அப்படிங்கிறது எல்லாமே இறைவனை மையப்படுத்தியது, இயற்கையை மையப்படுத்தியது. இயற்கையும் இறைவனையும் வணங்குகின்ற இந்து தர்மத்தினுடைய பண்டிகையை அத்தனை பேரும் கொண்டாடலாம். ஆனால் அதை வந்து பிரித்து சர்வமத பொங்கல் அப்படிங்கிற பேரில் இந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கொண்டாடுறதுனால ஒரு பிரிவினை இல்லைங்க. நாங்கள் கேட்கறது முதல்வர்கிட்ட, பொங்கலை கூட எல்லா மதத்தையும் சேர்த்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்துறீங்களே, குறைஞ்ச நான் இல்லைன்னு சொல்லலைங்க, நாங்கள் இந்த ஹிப்போக்ரஸியை கேள்வி கேட்குறேன். அவர் கொண்டாடட்டும், ஆனால் அது ஏங்க இல்லைங்க. நீங்கள் வந்து என்ன விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ண நினைக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும், சரிங்க, தப்பே கிடையாது. இதே மாதிரி தீபாவளிக்கும் கூப்பிட்டு கொண்டாடுங்க. தீபாவளி யாரும் தமிழ்நாட்டில் கொண்டாடுறது இல்லையா? தீபாவளிக்கு தமிழர்களுக்கு சம்மந்தம் இல்லையா? இல்லை விநாயகர் சதுர்த்தி, அவ்வை பாட்டி தமிழ் மூதாட்டி, அதைவாது திமுக ஒத்துக்குதா? அவ்வையார் வந்து விநாயகர் அகவல் பாடி இருக்காங்க. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கூட்டிகிட்டு வந்து பிள்ளையார் கோயிலில் வச்சு பிள்ளையார் முன்னாடி ஒரு கணேச சதுர்த்தி பண்ணட்டும், பிள்ளையார் சதுர்த்தி பண்ணட்டும். அப்போ வந்து உண்மையாகவே அவர் சர்வ மதத்தையும் ஒன்றா பார்க்குறாரு அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த டிராமா பண்ணுற வேலையை இந்து மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதைத்தான் சொல்கிறோம். பாஜக என்ன விமர்சனம் பண்ணுச்சு? இல்ல நான் கேட்கிறேன், திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க முன்னணியிலே இல்ல, பின்னணியிலே இல்ல, எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் படத்தோட ப்ரொடியூசர் சென்சார் போர்டுக்கு போறாரு, கோர்ட்டுக்கு போறாரு, அது லீகல் ப்ராசஸ். தமிழக அரசுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்த்துட்டு பேசுறாரா?
இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசை விமர்சனம் செய்கின்ற எத்தனை பேர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரவுடிகளை வச்சு எதிர்கருத்து சொல்றவங்களை தாக்குறது தான் திமுக அரசாங்கத்தோட அந்த ஸ்டேட் ஆர்கனோட வேலையா? நியூஸ் 18 விவாதத்தில் இளைஞரணி தலைவர் திரு சூர்யா அவர்கள் அவரோடு இணைந்த இளைஞரணி சகோதரர்களை மிக கடுமையாக திமுக குண்டர்களை வைத்து தாக்கி இருப்பதற்கு அரசாங்கத்தினுடைய பதில் என்ன? தாக்குனவங்களை விட்டுட்டு எங்க கட்சி தம்பிங்க மேல அடிபட்டவங்க மேல கேஸ போட்டு அவங்கள அச்சுறுத்த நினைக்கிறது இந்த திமுக அரசு. அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் ஈடியை பத்தி ஐடியை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு கண்ணாடி முன்னால நின்று பேசாதீங்க. உங்களோட ஆட்சியில உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்ல, சாதாரணமா இருக்கிற யூடியூப் நடத்துறவங்களை கூட நீங்க விட்டு வைக்கிறதா இல்ல. ஒரு யூடியூபர் கூட ஆட்சிக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்த முடியும்னு இந்த கவர்மெண்ட் நினைக்குதா? அப்படி இருக்கிற நீங்கள் மத்திய அரசை பார்த்து எதுவும் சொல்லாதீங்க. என்னோட கருத்து ஒண்ணு இல்லைங்க. சிபிஐ சம்மன் கொடுக்குது, அவர் போய் ஒரு பதில சொல்லட்டும். அல்ல என் கருத்து என்ன இருக்கு, என்ன நடந்ததோ அவர் சொல்லட்டும். கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர்கள் பல்வேறு சமயங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் ஏதோ ஒரு சக்தி அங்க வந்து மக்களை அந்த கூட்டம் தொடர்பாக ஒரு விபத்தோ அல்லது வேற ஏதோ ஒரு சதியோ இருக்கின்றதோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறதுங்கிறத நாங்கள் குறிப்பிடுறோம். அதனால அந்த சந்தேகத்துக்கு சிபிஐ விசாரணை கொடுத்துருக்கு, பார்ப்போம். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி ஃபார் எனி இன்வெஸ்டிகேஷன். சப்போஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அஃபீஷியல்ஸ் இதில் வந்து இன்னும் கூட நிறைய பேர்த்தோட பங்கு இருக்கு, கருத்து இருக்கு, இல்லை அவங்களை விசாரிக்கணும்னா அவங்க அதை பண்ணுவாங்க. அதுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லை. இல்லைங்க, நீங்க இப்போ இல்லைங்க ரொம்ப ஒருத்தர் வந்து கூப்பிடலன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இட் இஸ் நாட் தட் எடுத்தோடனே வந்து 100 பேர்த்த விசாரிக்க மாட்டாங்க. உங்களை கேட்பாங்க, உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருக்கா, நீங்க யாரையா ரெஃபர் பண்றீங்களா, உடனே அவங்க கிட்ட போகும், அதுக்கப்புறம் அடுத்தவங்க கிட்ட வரும். இப்படிதான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். நாங்க தான் சொல்றோம், எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு சொல்றோம். எங்க கிட்ட வந்து மெட்டீரியல்ஸ் இருந்தா நாங்களே கொடுத்துருப்போம். பட் எங்களுக்கு we strongly believe, we strongly suspect something had happened. பிரதமரோட நிகழ்ச்சி நேரல் இன்னும் திட்டமிடப்படலைங்க, அதனால தெரியல. ரெண்டாவது, முருகனை கும்பிட மாட்டேன்னு யார் சொன்னது? நான் வேணா வீடியோ எடுத்து காட்டுறேன். மருதமலை முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி தான் கோயம்புத்தூர்ல அவர் பேச்சையே தொடங்கினாரு. எந்த கோயிலுக்கு எப்ப வாய்ப்பு வருமோ போவாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம், அவர் முடிச்சிடறேன். திரு சீமான் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் நடக்கிற விஷயத்துல என்ன சொல்றாரு? தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு சொல்றாரா, வேண்டாங்கிறாரா? அறுபடை முருகனுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார், சொல்லட்டும். விஜய் விவகாரத்துல அரசியல் இல்ல, பிஜேபி எதுவும் அரசியல் பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட அரசியல் தரப்புல பல சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, கடந்த கால பல வரலாறு சொல்றேன். அஜித் பவார் மேட்டர்ல என்ன நடந்தது? முதல்ல எதிர்ப்பா இருந்தார், பிஜேபி எதிர்ப்பா இருந்தாரு. இப்போ அவர் திருப்பி அவர் மேல இருந்த கேஸ் தான் வித்ரா ஆயிடுச்சு. அவர் திருப்பி வந்து பிஜேபியோட இருக்காரு. இதே மாதிரி எதிர்ப்பா இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்தாச்சுன்னா, ஆதரவு கொடுத்தாச்சுன்னா நிலைப்பாடு மாறிடுது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து கூட்டணிக்கு வரணுங்கிற ஒரு அழுத்தம் பிஜேபி இடத்துல இல்லாதுங்கிறது என்ன உத்தரவாதம்? இந்த உத்தரவாதம் கொடுக்கறது, கருத்து இருக்கிறது, இந்த இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அந்த இவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? that is all, yes, that is all speculation. Speculation is a speculation. நீங்க முன்னுதாரணம் 100 வேணா வச்சுக்கலாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம். திமுக சொல்லவா? கரூர் மாவட்டத்தில் நான் உங்க எல்லாத்துக்கு முன்னாடியே சொல்றேங்க, கரூர் மாவட்டத்தில் நீங்க வேணா அதை வெரிஃபை பண்ணி பாருங்க. நான் எகைன் I don't want to compare. Please. நான் சொல்றேன், I don't want to compare. But just I am placing the fact. கரூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பஞ்சாயத்து தலைவர்கள், கார்பரேட்டர்ஸ் இன்னைக்கு எத்தனை பேர் பயமுறுத்தி, அவர்களை அச்சுறுத்தி, அவர்கள் மீது வழக்கு போட்டு எத்தனை பேர் இன்று திமுக பக்கம் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கு எடுத்து பாருங்க. எகைன் I am saying I am not comparing. பட் தமிழ்நாடு மாதிரி இருக்கிற இடத்துல இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு நீங்க பிஜேபியை பார்த்து எங்களுக்கு அந்த யோசனை இருக்கு, எங்க கருத்து இருக்கு,
நாங்கள் வந்து அப்படியெல்லாம் வருமோன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் வருகிறது கிடையாது. ஏனென்றால் கண்ணு முன்னால் நடக்கிற இத்தனை ஜனநாயக விரோத செயல்களையும் பார்த்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் எங்களை மாதிரி நாடு முழுவதும் ஜனநாயக ரீதியாக எங்களோட செயல்பாடுகளை மேற்கொள்கின்ற கட்சியை பார்த்து விமர்சனம் வைக்கிறதுக்கு யாருக்கும் இருக்குது இல்லை. நன்றிங்க, நன்றி. மீட்டிங் லேட்டர். பராசக்தி படம் நல்லா போகுதா? நீங்க பாத்தீங்களா? நான் பராசக்தி படம் பார்க்கல. ஒன்று அது ஹிந்தி எதிர்ப்பா, தெலுங்கு எதிர்ப்பா, தமிழ் எதிர்ப்பா அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் நான் போகல. இந்த கேள்வியெல்லாம் அந்த படத்தோட வசனம் எழுதுறவங்க, கதை எழுதுறவங்க கிட்ட கேட்கணும். எங்க கிட்ட கேட்டா நாங்கெல்லாம் ஜஸ்ட் படம் பார்க்குறவங்க. காங்கிரஸ் திமுகவினுடைய முழு அடிமையாக மாறினதுக்கு அப்புறம் அது காங்கிரஸ் கட்சியும் கிடையாது, அது தேசிய கட்சியும் கிடையாதுங்க. இன்னைக்கு அதுதான் இருக்கிற யதார்த்தம். நன்றிங்க. ஆசிரியர் போராட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் அத்தனை தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு மருத்துவர்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றல. அதனால் வரக்கூடிய காலத்தில் கூட அத்தனை பேருமே, குறிப்பா தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் ஏமாற்றின ஒரு அரசு இருக்க முடியும் என்றால் அது திராவிட மாடல் அரசு.